கன்னி ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது விசுவாவசு வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரச்சனை மூலமா நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக திருமணமே நடக்கலை. எப்படா கல்யாண சாப்பாடு போட போற அந்த மாதிரி ஏங்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த வருஷம் கல்யாண சாப்பாடு போட போறீங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே வந்து அதாவது கை நினைக்கிற அளவுக்கு கூட போயிட்டு நிறைய பேருடைய திருமணம் வந்து தடைப்பட்டிருக்கும். நிச்சயதார்த்தம் லெவல் போயிட்டு கூட நிறைய பேருடைய திருமணம் போன வருஷம்லாம் தடைப்பட்டிருக்கும். அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து திருமணம் கைகூடி வரப்போகுது. அதே மாதிரி குழந்தை பாக்கியமே இல்லைன்னு ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. அதாவது ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லைங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாவே குழந்தை நிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ஏற்றத்த குடுக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அதே மாரி நெறைய இந்த லவ்வர்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா நெறைய சண்டை சச்சரவு வந்திருக்கும். அதே மாரி கணவன் மனைவிக்குள்ளலாம் இந்த வருஷமா ரொம்ப பிரச்சனைகள பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த வருஷம் அதுலருந்து விடுபட போறீங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லா விதத்திலயும் வந்து உங்களுக்கு ஏற்றம் வரப்போகுது. ரொம்ப நாட்களா பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது ஒரு தொழில்ல வந்து முன்னேறணும் பிஸ்னஸ் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இல்ல வேலைக்கு சம்பந்தமா இந்த மிஷின் வாங்கி போடலாமா? இல்ல இந்த மிஷின் வாங்கலாமா? அந்த மிஷின் வாங்கலாமான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நீங்க எந்த ஒரு விஷயமா அதாவது வேலையில வந்து நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பண்ணலாம். அதே மாரி வீட்ல பார்த்தீங்கன்னா, சில பொருட்கள் எல்லாம் வாங்கி போடணும் புதுசா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஏதோ ஒரு விஷயத்தால வந்து பண பிரச்சனையால வந்து எல்லாமே தடங்கல் ஆயிட்டு இருக்கும். அதாவது வீட்ட வந்து டெக்கரேஷன் பண்ணணும், அழகுபடுத்தணும், புதுசா சோஃபா வாங்கணும், புதுசா ஃப்ரிட்ஜ் வாங்கணும், புதுசா வந்து ஏசி வாங்கணும், அந்த மாரி நெனச்சவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து நீங்க நெனச்சதோட அதிகமாவே உங்க வீட்ட அழகுபடுத்த போறீங்க. நீங்க நெனச்சதோட அதிகமான லெவல்ல வந்து பெயிண்டிங் பண்ணி, வீடு வந்து இந்த அளவுக்கு ஒரு அழகா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்க எல்லாமே செய்ய போறீங்கன்னு கூட சொல்லலாம்.